ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் இருக்க பிளான்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. இண்டோர் பிளான்ட் எப்படி வாங்குறது, என்ன மாதிரி வாங்கினா ரொம்ப நாளைக்கு வளரும் அப்படின்ற எல்லா டிப்ஸோட ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த வாரம். இன்னைக்கு என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேற, கண்டிப்பாக வரணுமான்னு கேட்டால் அம்மா வந்தே ஆகணுமா, நான் உங்களை தேடி தேடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வாரம் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கு. யார் வெள்ளிக்கிழமை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ் டே வைக்க சொன்னா? சமைக்கிறது பேக் பண்ணுறதுல ஒரு பக்கம் போனாலும் காலை 8 மணிக்கு டான் ஆரம்பிச்சிருவாங்களாம். என்னடா இது கணக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்கூல் மெயில் ரீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காலை 8 மணிக்கு வச்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி வான் கூப்பிரியா இல்லை வராதுன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம தான் போகிறதுக்கு டபுள் மைண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என் பையனை எழுப்பினாமா, எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை, பேசாமல் தூங்கிடுவான்னு கேட்குறான். துபாய் நேஷனல் டே வேற வருது, 4 நாளைக்கு தொடர்ந்து லீவு, ஒரே மஜா தான் போங்க. எல்லாரும் பார்க்கு, கேம்பெயின், பார்பிக்யூன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா இருப்பாங்க இந்த 4 நாள். ஆனா 10th to 12th எக்ஸாம் எழுத போற அம்மாமாரோட மூஞ்சை மட்டும் பாத்துறாதீங்க. ஆடல அவ்வளவு பீதியில இருக்காங்க அம்பிட்டு பேரும். நான் பண்ற கீ ரைஸ் தான் ரொம்ப ஈஸின்னு இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன். ஆயிஷா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியுது அதோட ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கீ ரைஸ் தான் செஞ்சிருக்கேன். நான் நேத்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது காடை முட்டை கிடைச்சிருந்துச்சு. இதுல ஹை லெவல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இவ்வளோ சிம்பிளா ஒரு கீ ரைஸ் அடப்பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெசிபி தனியாக எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரைடே என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? இந்தப்பா ஆயிஷா, நீ செஞ்ச மாதிரி ஓரளவு நான் அச்சீவ் பண்ணிட்டேனா? நீங்க எல்லாம் என்ன சமைச்சிருக்கீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.